இதுக்கு மேல என்னால முடியாது. எவ்வளவு முடியுமோ செஞ்சுட்டேன். நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஆமா, உன் வலி புரியுது. ஆனா நான் உனக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். நான் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவோ மருத்துவத்தை பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு மாற்றமும் இல்ல, ஒரு முன்னேற்றமும் இல்ல. 12 வருஷமா ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும்னு இருக்கு. என்னாச்சு? எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க இயேசுவை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். நீ அங்க வந்து பாரு. அவர் தொழுநோயாளிகள், குருடர், செவிடர் எல்லாரையுமே குணப்படுத்தி இருக்காரு. வந்து பாரு. நாசரேத்தூர் இயேசுவா? இப்ப அவர்தான் என்னோட ஒரே நம்பிக்கை. ஆமா, நிஜமாவே அவர்தான் இப்ப நம்மளுடைய ஒரே நம்பிக்கை. என்னையும் இயேசுகிட்ட கூட்டிட்டு போறீங்களா? நான் அவரை தொட்டாலே சுகமாயிடுவேன். பல வருஷ வேதனையோடும் 12 வருஷ ரத்த போக்கோட வேதனையோடு இருந்துகிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. ரத்தப்போக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா அவரை நீ தொடர்ந்து சொல்லுவ? அதெல்லாம் கூடாது. நான் சொல்வதை கேள். நில்லு. அவரை தொடக்கூடாது. நில்லு. நான் அவருடைய ஆடையை தொட்டாலே குணமடைஞ்சிடுவேன். நான் அவரை தொடுவேன். கண்டிப்பா தொட்டே தீருவேன். என்னோட நோய் குணமாகும். என்ன ஆண்டவரே, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எனக்கு உதவி செய்யுங்க நீங்க. ஐயோ, என் மேலுடையை தொட்டவர் யார்? இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து இருக்கும் போதும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே? யாரோ ஒருவர் என்னை தொட்டார். என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன். நான் 12 வருஷமா ரத்தப்போக்கால அவதிப்பட்டு இருந்தேன். உங்க ஆடையை தொட்டதுனால இந்த வழியில இருந்து நான் விடுதலை அடைஞ்சிருவேன்னு நம்பினேன். அதனால தான் நான் உங்க ஆடையை தொட்டேன். இப்ப நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. மகளே, துணிவோடிரு. உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. சமாதானமாகச் செல். ஆண்டவரே, என் தெய்வமே, என் ஆண்டவரே, என் எங்கள் தெய்வம் ஆச்சரியம். என் ஆண்டவரே, என் தெய்வம் மிக அற்புதம்.